அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மனு குறித்து அரசு தரப்பில் இன்று மாலைக்குள் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜாக்டோ ஜியோவின் சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை விதிக்க உத்தரவிடக் கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் போராட்டம் நடத்தினால் என்ன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நாகேந்திரன். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. ஜாக்டோ ஜியோ சாலை மறியல் அந்த போராட்டத்திற்கு தடை விதிக்க உத்தரவிட கோரி மனு என்பது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அரசு தரப்பில் உரிய விளக்கம் தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை இன்று இறுதி வழக்காக எடுக்கப்படும் என கூறி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அந்த திருச்சி 4ஆம் தேதி அன்று நடைபெற்ற தங்களது மாநில அளவிலான கூட்டத்தில் அனைத்து தாலுகா தலைநகரங்களிலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியல் போராட்டம் 25ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளதாக அறிவித்திருந்தனர். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் அரசு ஊழியர்கள் இவ்வாறு ஸ்ட்ரைக் நடத்துவது சட்டவிரோதம் என்றும் தடை செய்து உள்ள நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ள ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியல் சட்டவிரோதமானது எனவும் இவர்களின் கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தாலும் அது அவர்களுக்கு அரசாங்கத்துக்கும் இடையிலான பிரச்சனை. சாலை மறியல் நடைபெற்றால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர், மருத்துவ தேவைக்காக செல்பவர்கள், தினக்கூலி வேலை செய்பவர்கள், தனியார் துறையை பணிபுரிபவர்கள் அனைவரும் இந்த சைக்கிள் பங்கு பெறும் அந்த ஊழியர்களால் பாதிப்படைவார்கள். மேலும் சாலை மறியலில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் திருமண மண்டபங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு, குடிநீர் போன்ற வசதிகள் அளிக்க வேண்டும். இதனால் அரசுக்கும் தேவையற்ற செலவு ஏற்படுகின்றது. எனவே பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஜாக்டோ ஜியோ நடத்த உள்ள அந்த ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் நிசாபானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் போராட்டம் அந்த மறியல் போராட்டம் நடத்துவது சட்டவிரோதம், தடை செய்ய வேண்டும் எனவும் அந்த வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் ஒரு நாள் அடையாள போராட்டம் தானே, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினால் என்ன என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனு குறித்து அரசு தரப்பில் இன்று மாலைக்குள் தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இறுதி வழக்காக எடுத்துக் கொள்வதாக தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். தெரியுமா? விவரங்களுக்கு நன்றி.